ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஜோதிடத்தில் திசாபுத்திகள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதை விட்டுட்டுலாம் பலன் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் திசாபுத்தியை வச்சு மட்டுமே பலன் சொன்னாலும் தவறாக போகும். இருந்தாலும் திசாபுத்திங்கிறது அடிப்படைங்கிறதுனால அதன் அடிப்படையில் தான் அதுக்கு தகுந்த மாதிரி சில கோயில்களில் சில வழிபாட்டு முறைகள்லாம் நமக்கு நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்கிறதுனால அந்த வகையில் சில விஷயங்கள் நம்ம எடுக்கும்போது ஏற்கனவே பார்த்திங்கன்னா சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, புதன் திசை வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம குரு திசையிலேருந்து பார்ப்போம். குரு திசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு சுபக்கிரகமாக எடுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் நடக்கிறதுனால இது உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு சுபக்கிரகமாக எடுத்துப்பாங்க. லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அது சுபக்கிரகமாக அசுபக்கிரகமாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது லக்னத்துலேருந்து எத்தனாவது இடத்துல உட்காந்துருக்கு, அங்கேருந்து எப்படி திசை நடத்துது, இதெல்லாம் பார்த்து பல்வேறு விஷயங்கள் சொன்னால் கூட குரு திசை அப்படின்னு வரும்போது குருவுக்கு உரிய கடவுளாக நம்ம பார்க்கும்போது பல்வேறு ஆலயங்களில் உள்ள சிவனை மெயினாக பார்த்தா கூட குருவாக இருக்கக்கூடிய சிவன், அடுத்தது பிரம்மனுடைய நம்ம ஒரு வடிவமாக பார்க்குறதுனால பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் எடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தங்கமே குருவை குறிக்கிறதுனால சொர்ணபுரீஸ்வரர் எடுக்கலாம். இப்படி குருவோட அடையாளத்தோடு இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் இந்த குரு திசையில் வழிபடுவதற்கு உகந்த ஒரு கோயில்களாக நம்ம பார்த்துட்டு வரோம். இது பொதுவாக குரு அப்படின்னு வரும்போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லையா? இப்படிலாம் பார்த்துட்டே வரும்போது குரு திசையில் ஒரு புத்தியும் நடக்கும்போது என்னென்ன வழிபாடுகள் நடத்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு திசையில் குரு புத்தியே நடக்கும்போது நீங்கள் பிரம்மபுரீஸ்வரரை வழிபடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். குருவோட பெயரில் உள்ள சிவன், அது எது வேணாலும் நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது குரு திசையில் சுக்கிர புத்தி வரும்போது என்ன மாதிரி இதை வழிபடலாம் அப்படின்னு வரலாம் இல்லையா? குருவுக்கு நம்ம பல விஷயங்கள் எடுப்போம். இந்த பக்கம் சுக்கிரன், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஈகோ பிடிச்ச கிரகங்களாக இருக்கும் இல்லையா? அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது திசை நடத்துதுன்னா அது பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது. அதே சமயம் குரு சுக்கிரன் ஒன்றை ஒன்று பார்த்துக்கிட்டால் ஏதாவது ஒரு வகையில் அது நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால அப்போ குருவும் சுக்கிரனும் ஒத்து வர்ற மாதிரி உள்ள பெயர்களை நம்ம வழிபடலாம். லட்சுமி பெயர்களில் உள்ள வழிபாடு நமக்கு பெரிய அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். குருன்னா ராஜாம்பம், ராஜ்ய லட்சுமிங்கிற பேர் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி வழிபாடு ஒரு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிறோம். அப்புறம் கஜலட்சுமின்னா கூட கஜம்ங்கிறது யானையை குறிக்கிறது, சுக்கிரனுங்கிறது லட்சுமியை குறிக்கிறதுனால இப்படி எந்தெந்த வகையில் குருவோடைய பெயரையும் சுக்கிரனுடையும் சேர்த்து வரக்கூடிய பெயர்களில் உள்ள கடவுள்களை வழிபடுவது, குறிப்பாக அந்தந்த நாட்களில் வழிபடுவது. இன்னும் கூட சொல்லலாம், சந்தனம் அப்படிங்கிறது மஞ்சள் நட்டில் இருக்குது. சில நேரங்களில் அதை குருவாக எடுத்துக்கிறோம். மாரியம்மன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுவோன்னா அதை நம்ம சுக்கிரனை எடுக்கிறதுனால சந்தன மாரியம்மன் வழிபாடு கூட வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் சரியாக இருக்கும். அதனால் குரு திசையில் சுக்கிர புத்தி நடக்கும்போதும் சுக்கிர திசையில் குரு புத்தி நடக்கும்போதும் விஜயலட்சுமி, அப்புறம் சந்தான லட்சுமி, இந்த மாதிரி கஜலட்சுமிங்கிற பேரில் உள்ள கடவுள்களையும் சந்தன மாரியம்மனையும் வழிபடுவது, மஞ்சள் மாரியம்மன், இந்த மாதிரி மாரியம்மன்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது மட்டும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை தோதாக எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். அதுதான் நல்ல பலனையும் கொடுக்கும். அடுத்தது பார்க்கும்போது குருவோட சனி சம்மந்தப்படும் போது இப்போ நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு திசையில் சனி புத்தி வரும்போதும் அல்லது சனி திசையில் குரு புத்தி வரும்போதும் என்ன மாதிரியான கடவுள்களை வழிபடலான்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவன் அன்பாலை வழிபடுவது ஒரு நல்ல சிறந்த பலனை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து குருவோட ராகு கேது சம்மந்தப்படும் போது என்ன பலன்களை கொடுக்கும், அதாவது குரு திசையில் ராகு புத்தி கேது புத்தியாக இருந்தாலும் சரி, ராகு திசையில் அல்லது கேது திசையில் குரு புத்தியாக இருந்தாலும் என்ன மாதிரியான பலனை கொடுக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம ராகுவை பைரவர் அப்படின்னு எடுப்போம். அதை நீங்கள் அந்த கடவுளை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குருவை நம்ம என்ன இருப்போம், தங்கத்தை குறிக்கக்கூடியதுங்கிறதுனால சொர்ண பைரவரை வழிபடலாம். அடுத்தது குருவுக்கு ராஜா அரசனுங்கிற பேர்லேயும் நம்ம அழைப்போங்கிறதுனால அந்த பக்கம் பார்க்கும்போது ராகுக்கு நாகம்ங்கிறதுனால நாகராஜா இந்த மாதிரி கடவுளையும் வழிபடலாம். குரு கேது சேரும்போதும் குரு திசையில் கேது புத்தியிலையும் இந்த மாதிரி வழிபாடுகளை மேற்கொண்டால் கூட அதுவும் நாகராஜா வழிபாடு பெரிய அளவுக்கு நல்ல நிலையில் தான் கை கொடுக்கும். ஒரு பக்கம் பார்க்கும்போது கேதுவை நம்ம விநாயகராகவும் எடுத்துக்கிறோம் இல்லையா? குருவை அரச மரமாக எடுத்துக்கிறதுனால அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடும் பெரிய அளவுக்கு இதுக்கு கை கொடுக்குங்கிறது. அதாவது குரு திசையில் கேது புத்தி அல்லது கேது திசையில் குரு புத்தியில் இந்த அரச மரத்தடி விநாயகர் உங்களுக்கு நல்ல வகையில் கை கொடுக்குங்கிறதுனால அது வழிபடக்கூடிய கடவுளாக எடுத்துக்கொள்ளலாம். இது ஆன்மீகத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான், இது எல்லாருக்குமான இல்லை. இதனால் இதை
இது கடவுளாக கிரகமானலாம் இந்த இடத்துல நம்ம ஆர்கியூமெண்ட்டுக்கு வரக்கூடாது. அது மேலே நம்பிக்கை இருக்கிறவர்கள், கோயில் மேலே ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவர்கள் இதை வந்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது சுக்கிரன் வந்து சனியோட சேரும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சுக்கிரனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு காமத்துக்குரிய கடவுளாக, அந்த காமத்துக்குரிய கிரகமாக பார்க்குறோம். ஆட்சிங்கிற பெயர்களில் வரக்கூடியது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சனியை எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்போ எடுக்கும்போது இது வந்து காமாட்சி அம்மன் வழிபாடு வந்து வெள்ளி அல்லது சனிக்கிழமைகளில் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அதே போல் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கள்ளழகர் வழிபாடும் பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்கிறதுனால சுக்கிர திசை சனி புத்தியிலும் சனி திசை சுக்கிர புத்தியிலும் பார்த்திங்கன்னா கள்ளழகர் வழிபாடு அல்லது காமாட்சி வழிபாடு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதே போல் பார்த்திங்கன்னா சில இடங்களில் இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் வந்து முனீஸ்வரர் வழிபாடும் பெரிய அளவுக்கு கை கொடுக்குது. இது வந்து அனுபவத்தில் சிலர் சொன்ன உண்மைகள். இதையும் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். அடுத்தது சுக்கிரனோட ராகு அல்லது கேது சேரும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனை வந்து இந்த இடத்துல நம்ம பெருமாளை பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகுவை பாம்பாக பார்க்கறதுனால பாம்போடு கூடிய பெருமாள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அனந்த பத்மநாப பெருமாள் வழிபாடு வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அப்போ ராகு சுக்கிரன்னாலே ராகு திசையில் சுக்கிர புத்தியாக இருந்தாலும் சரி, சுக்கிர திசையில் ராகு புத்தியாக இருந்தால் கூட சரி, உங்களுக்கு வந்து அனந்த பத்மநாபர் வழிபாடு வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அதே போல் சுக்கிரன் கேது இருந்தாலும் அதே போல் வழிபாடு தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். ஒரு பக்கம் பார்க்கும்போது அது வந்து சுக்கிரன் ராகு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி விநாயகர் வழிபாடும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். சுக்கிரனை வந்து லக்ஷ்மின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேதுவை விநாயகர்னு எடுக்கலாம்ல. லக்ஷ்மி விநாயகர் வழிபாடும் கை கொடுக்குங்கிறதுனால உங்களுடைய திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி இந்த வழிபாடுகளை மேற்கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது பார்க்கும்போது சனிக்கோட மற்ற கிரகங்களோட சேர்க்கையெல்லாம் சொல்லிட்டோங்கிறதுனால சனிக்கு என்ன மாதிரியான கடவுள்களை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது சனி வந்து நேரடியாக சனி பகவானை போய் நம்ம வழிபட முடியாதுல்ல. சனி பகவானை நேரடியாக வழிபட்டு அவர் தேவையில்லாமல் நம்ம போய் வாண்டடாக வண்டியில் ஏறுறங்கிற கதையாக மாட்டிக்குங்கனால ஒரு தூரமாக நின்று தான் வழிபட்டுட்டு வருவோம். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது முனிங்கிற பேரில் உள்ள கடவுள்கள் வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்கிறனால முனீஸ்வரர் வழிபாடு வந்து ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் சாஸ்தா வழிபாடும் பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்கிறதுனால இந்த சனி திசையில் அது வந்து நீச்சமாக உச்சமாக எந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்துப்போம். நல்ல பலனை வந்து கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து கெடு பலன்களை தடுப்பதற்காகவும் சரி, இப்போ இந்த வழிபாடுகள் தான் நமக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். இப்போ இந்த சனியோட ராகு சேர்ந்தால் என்ன மாதிரியான கடவுள் வழிபாடை மேற்கொள்ளலாம் அதாவது பார்க்கும்போது சனி திசையில் ராகு புத்தி அல்லது ராகு திசையில் சனி புத்தி நடக்கும்போது என்ன மாதிரி கடவுள் வழிபாடை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காலபைரவர் வழிபாடு வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்கிறதுனால சனிக்கிழமைகளில் வந்து இந்த ராகு கால நேரத்தில் காலபைரவர் வழிபாடு இந்த திசாபுத்திகள் நடத்துது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சனியோட கேது, அப்போ சனி திசையில் கேது புத்தி நடந்தாலும் கேது திசையில் சனி புத்தி நடந்தாலும் அது பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறத எப்போதுமே எதிர்பார்க்க முடியாதுங்கிறதுனால அதுக்குரிய விஷயங்களில் சித்தர்கள் வழிபாடு தான் பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்கிறதுனால அந்த திசா புத்திகளில் சித்தர் வழிபாடுகள் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ பொறுத்த வரையில் நம்ம பார்த்திங்கன்னா மேலோட்டமாக சில விஷயங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்திருக்கோம். இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக பல கடவுள்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய் அதன் மூலமாக வந்து இந்த திசாபுத்தி நல்லா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வழிபாடு. இதை தவிர கோயில் மீது வந்து ஆன்மீகத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதவர்களும் இருப்பாங்க. சில பேர் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, அங்கே எங்கெங்கே இந்த கோயில்கள்லாம் இருக்குது, எந்த தேசபுத்திக்கு நாங்கள் இங்கே போயிட்டு வருதுன்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி நபர்களுக்காக தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் அப்படின்னு பார்த்தாலே சில உயிருள்ள பொருள்கள் உயிரற்ற பொருள்கள் அத்தனை மீதும் கிரகத்தோட தாக்கம் இருக்கிறதுனால சில நிறங்களை பயன்படுத்தியும் வந்து இதுக்கான நல்ல பலன்களை வந்து இந்த திசாபுத்திகளுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களையும் பயன்படுத்தி அதுக்கான திசா புத்திகளில் சில நல்ல பலன்களை பெறலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவான விஷயங்கள் தான் நம்ம வீடியோக்குள்ளே பேச முடியும். இந்த அடிப்படையாக வச்சு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம சொல்லிடுறோம். இன்னும் கூட சொல்லப்போனால் பெரிய அளவுக்கு பலனை எதிர்பார்க்காமல் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் தான் நம்ம ஒரு வீடியோவும் வெளியிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவும் உங்களுக்கு உண்மையிலே பலன் அளிக்கிற வகையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.